Praise the Lord. எங்களுடைய ட்ரீம்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்டனையும் ஃபுல் காம்ப்ளெக்ஸையும் சுத்தி பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து P2க்கு போறோம். P2னா பார்க்கிங் 2. அங்கேதான் கார்டன் இருக்கு. கார்டனுக்குள்ள போகணும்னா பயோமெட்ரிக் தம்ப் பிரிண்ட் வைக்க வேண்டும். அப்போதுதான் கார்டன் கதவு ஓபன் ஆகும். கார்டன் கதவு ஓபன் ஆகிவிட்டது. உள்ள போக ஸ்டார்ட் பண்ணனே துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டா. கார்டனாலே என் மகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இயற்கையான நல்ல குளிர்ச்சியான காத்து அடிக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கு. நல்ல மேகங்கள் எல்லாம். அங்க இருக்கிறது 1D பில்டிங். இங்க இருந்துதான் 1D பில்டிங் காரங்க வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மரம் நன்றாக தெரிகிறது. இங்க ஸ்டார்டிங் பில்டிங் வியூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மிராக்லின் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். நான் எப்போதுமே கார்டன் போகும்போது பேக்கில் வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், டிஷ்யூ பேப்பர் எல்லாமே கேரி பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பேன். பச்சையான செடியை பார்த்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. என் மகா அவருங்க எனக்கு இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கா. அடுக்கு பிளே கிரவுண்டுக்கு விளையாடுறதுக்கு போன சொல்லிட்டு வாங்க நம்ம பிளே கிரவுண்டுக்கு போவோம். விளையாட எல்லாம் ஸ்லைடிங் காமிக்கிறேன். இதுதான் கார்டன் பிளேயிங் ஏரியா. இது 4 பில்டிங் சென்டர்ல இருக்கு. பிளேயிங் ஏரியால இருந்து 4 பில்டிங் வியூ தெரியும். பிளே கிரவுண்ட்ல ஊஞ்சல் இருக்கு. ஸ்லைடு இருக்கு. இங்கதான் எல்லா பிள்ளைகளும் என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடுவாங்க. என் மகா அழகா என்ஜாய் பண்ணி விளையாடி கொண்டு இருக்கிறாள். பாருங்க இங்க எவ்வளவு அழகாக பூ பூத்து இருக்கு. முன்னே போவோம். 2 பக்கமும் செடியை நன்றாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மும்பையில் மரம் செடியை அதிகமாக பார்க்கவே கஷ்டம். இது பெரிய ஸ்லைடு. பிள்ளைகள் சேஃப்டிக்காக மணல் போட்டிருக்காங்க. குழந்தைகள் மணல் வைத்து என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இங்கே கார்டனுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதி இருக்கு. இப்போ நம்ம P2ல இருந்து கீழே பார்க்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல சென்டர்ல வாலிபால், பாஸ்கெட் பால், ஃபுட்பால், கிரிக்கெட் விளையாடுகிற மாதிரி நெட் போட்டு ஏரியா பண்ணியிருக்காங்க. பார்க்கிற இந்த எல்லாமே 3ஆம் நம்பர் பில்டிங்ல இருந்து ஃபுல் காம்ப்ளெக்ஸ் வியூ. மொத்தம் 4 பில்டிங் வியூ தெரியுது. பவர் பப்ளிக் ஸ்கூல் கீழே தெரிகிறது. இந்த வீடியோ லாஸ்டில் காரில் போவோம். அப்போ ஃபுல் காம்ப்ளெக்ஸையும் பவர் பப்ளிக் ஸ்கூலையும் பார்க்கலாம். கார்டனை சுத்தி டயர்ட் ஆகிவிட்டுனா இங்கே நான் எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவாங்க. ஆர்டிபிஷியல் குரங்கு மானு இருக்கு. பிள்ளைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. செடி இவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. எதற்குனா இங்க பாருங்க தண்ணீர் ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஸ்பிரிங்க்லர் மூலமாக பாய்கிறது. அதே போலவே இந்த பச்சை புல்லுக்கும் இங்க இருக்கிற எல்லா செடிகளுக்கும்
மரங்களுக்கும் ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஸ்பிரிங்க்லர் மூலமாகவே தண்ணீர் பாய்க்கப்படுகிறது. இந்த ஏரியால தான் எங்க ட்ரீம்ஸ் அசோசியேஷனுக்கு 4 பில்டிங்கையும் சேர்ந்து எல்லா ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனும் நல்ல ஸ்டேஜ் போட்டு நடக்கும். எங்க காம்ப்ளெக்ஸ் ஒட்டி தான் ட்ரெயின் போகிறது. பாப்பா ட்ரெயின் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. அவளுக்கு ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும். இங்க இருந்து பாண்டூர் ஸ்டேஷன் கிட்ட இருக்கிறது. ஊர் வண்டி போகிறதை பார்த்த உடனே ஊருக்கு போகணும் ஆசையாக இருக்கலாம். மொத்த காம்ப்ளெக்ஸில் 4 பில்டிங் இருக்கிறது. ஒவ்வொரு பில்டிங்லயும் ABCD என்று 4 விங் இருக்கிறது. இதுதான் எங்க காம்ப்ளெக்ஸ் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் பேர் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல். 24/7 ஓபன் ஆக இருக்கும். இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் ஏரியா பாப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் வைத்துதான் கதவு ஓபன் ஆகும். இதுதான் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம். ஸ்விம்மிங் பூல் உள்ள போக முன்னகுடி ஷவர் எடுத்துக்கிட்டு உள்ளே போகணும். ஸ்விம்மிங் பூலில் என் மகள் விளையாட வேண்டும் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஸ்விம்மிங் சூட் போட்டால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இங்கேதான் வயதானவர்கள் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. வயதானவர்கள் எக்ஸசைஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இது காலையில் உள்ள வியூ. இப்போ நீங்க பார்க்கிற போட்டோ மேலே இருந்து எடுத்த காம்ப்ளெக்ஸ் நைட் வியூ போட்டோ. எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஸ்விம்மிங் பண்ணிட்டு வெளியே வந்து இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரீம்ஸ் கிளப் ஹவுஸ் போவோம். கிளப் ஹவுஸில் என்னென்ன இருக்கு பார்ப்போம். இந்த இடத்தை தான் மீட்டிங் போடுவாங்க. இப்போ நம்ம P2 இருந்து P1க்கு போகிறோம். இங்கே ரெனிவேஷன் நடக்கு. அதற்கு தான் பேக் சைட்ல ஜிம் இருக்கு. இதுதான் காம்ப்ளெக்ஸ் உடைய ஜிம். ஜிம்மில் இருந்து பார்த்தா எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக வியூ தெரியுது பாருங்க. P1 ஸ்டார் லியோ இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் அண்ட் டே கேர் இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணின ஆக்டிவிட்டி போட்டோஸ் ஒட்டி இருக்கிறாங்க. சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்க டே கேருக்கு குழந்தைகளை இங்க விட்டு விட்டு போவாங்க. இந்த பிளேயிங் ஏரியால விளையாட வேண்டும் என்றால் 1 மணி நேரத்துக்கு 300 ரூபாய் கொடுத்து சிறு பிள்ளைகள் யாரும் காம்ப்ளெக்ஸ் உள்ள எந்த பிள்ளைகளாலும் விளையாடலாம். ப்ரீ ஸ்கூல் நல்ல நீட்டாக இருக்கு. இங்கே பிளே குரூப், நர்சரி, ஜூனியர், சீனியர் கேஜி இருக்கு. இப்போ நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு பார்ப்போம்.
செகண்ட் மினி ஹால். இது லைப்ரரி. அடுத்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏரியால போவோம். இந்த ரூமில் விளையாட கேரம் போர்டு, பூல் டேபிள் இருக்கு. இது பிராக்டிஸ் ஹால். இது டேபிள் டென்னிஸ் ரூம். இது பேட்மிண்டன் விளையாட ரூம். அடுத்து பிளேயிங் ஏரியாவுக்கு போவோம். கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மரங்கள் வைத்திருக்கிறாங்க. பார்த்தாச்சு. இப்போ காம்ப்ளெக்ஸ்க்கு அவுட் சைடு டூர் காரில் ஸ்பீடாக பார்ப்போமா. பார்க்கிங் ஏரியா கதவு திறந்தாச்சு. இங்கேதான் பைக்கும் காரும் பார்க் பண்ணுவாங்க. மொத்தம் 4 பில்டிங் சேர்த்து 2500 கார்ஸ் பார்க்கிங் பண்ணலாம். இதுதான் எங்க கார் பார்க்கிங் ஏரியா. வாங்க காரில் காம்ப்ளெக்ஸ் டூர் போவோம். இதுதான் எங்க காம்ப்ளெக்ஸ் என்ட்ரி. இதுதான் பவர் பப்ளிக் ஸ்கூல். இங்கேதான் என் மகள் படிக்கிறாள். 3ஆம் நம்பர் கேட் என்ட்ரன்ஸ். இது ஃபுல் 3ஆம் நம்பர் பில்டிங். நம்பர் பில்டிங் கீழே தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது ஃபுல் 4ஆம் நம்பர் பில்டிங். இப்போ கார் கார்டன் ஏரியாவில் போய்கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் சைக்கிள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. P2A ஏரியாவில்
வாக்கிங் ஜாகிங் போறாங்க பாருங்க. இதுதான் பில்டிங் நம்பர் 2. இதுதான் பில்டிங் நம்பர் 1. தான் நாங்க இருக்கிறோம். வண்டியில் RFID ஸ்டிக்கர் இருக்கிறது. அதனால்தான் ஆட்டோமேட்டிக்காக கேட் திறக்கிறது. வண்டி ஸ்டிக்கர் இல்லை என்றால் கேட் ஓபன் ஆகாது. இப்போ நம்ம கார் பியூன் பார்க்கிங் ஏரியா உள்ளே போய் கொண்டிருக்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் ஏரியா கார் போய் கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம 0 லெவல் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் ஏரியாவில் போய் கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு பாருங்க. எங்கே கார் பார்க்கிங் வந்து விட்டது. ட்ரீம் காம்ப்ளெக்ஸ் டூர் முடிந்து விட்டது. நான் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.